இருக்கிற எந்த விஷ்ணு கோயிலுக்கும் போய் பாருங்களேன். அங்கே வந்து பெருமாள் எப்போவுமே சங்கு சக்கரத்தோடு தான் இருப்பார். ஆனால் எங்கள் திருவல்லிக்கேணியில் இருக்கிற பார்த்தசாரதி மாத்திரம் வெறும் சங்கோடு இருப்பார், சக்கரம் இருக்காது. ஏனென்றால் சக்கரம் ஒரு ஆயுதம். பார்த்தசாரதி வந்து வாரியருங்க, அவர் போருக்கு சென்று கொண்டிருக்கிற வீரர். ஆனால் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சபதம் செய்திருப்பதால் ஆயுதமான சக்கரத்தை விட்டுவிட்டு சங்கை மாத்திரம் ஏந்தி கொண்டு நிற்கிற ஒரே கண்ணனின் வடிவத்தை நீங்கள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் தான் பார்க்க முடியும். ஆனால் தூது போவதற்கு கண்ணன் நடந்து வருகின்றான். தேவர்களும் தாங்கக்கூடிய பாதங்களை கொண்ட அந்த விண்ணகர கடவுள் பஞ்சமருக்காக தூது போனதை பற்றி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே பாடுகிறார் தானே. அப்படி தூது வந்த கண்ணன் நேர அஸ்தினாபுரத்துக்கு வருகின்றான். இப்போ அவனை எப்படி வரவேற்பது? அவன் வந்து மன்னன் கிடையாது. இப்போ அவனுடைய பதவி தன் மகனுக்கு கொடுத்துறதுனால இவன் ஒரு மன்னன் கிடையாது. அரச முறை மரியாதைகள்லாம் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடாது, ஏன்னா அரசன் இல்லை. இவங்க எப்படி வரவேற்பதுன்னு தெரியாமல் அந்த புறத்திலே இருக்கிற துரியோதனின் மனைவியான பானுமதியும் துச்சாசனனின் மனைவியான அசலை, இவங்க 2 பேரையும் அனுப்பி கண்ணனை வரவேற்று அழைத்து வர சொல்லி, வேற யார், சகுனுடைய பிளான் தான் இதெல்லாம். இப்போ வரவேற்ற மாதிரியும் இருக்கணும், கொஞ்சம் லேசாக அவமானப்படுத்தின மாதிரியும் இருக்கணும். அதனால் இந்த 2 பெண்களும் போய் கண்ணனை வரவேற்கிறார்கள். கண்ணன் இறங்கி வருகிற போது அவனுடைய பாதங்களையே பார்த்து கொண்டிருக்கிறாள் பானுமதியும் அவளுடைய தங்கையான அசலையும். அவருடைய பாதங்களையே பார்த்து கொண்டிருக்கிறாள். 2 தாமரைகள் நடந்து வருவது மாதிரி பானுமதிக்கு தோன்றியது. நீல நிறம் கொண்ட 2 பறவைகள் அல்லது 2 பூக்களை பார்ப்பது மாதிரி இருக்கிறது. உடனே அசலை நினைத்து கொள்கிறாள், நான் எப்போதுமே நீல மலர்களைத்தான் என்னுடைய கூந்தலிலே சூடுவேன். அது என்ன, என் அறியாமலே என் மனத்தில் கண்ணனுடைய பாதத்தின் நினைவு எப்போதும் இருப்பதனால்தான் நான் என் அறியாமலே நீல நிறமுள்ள மலர்களை மாத்திரம்தான் நான் சூடுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அசலை திரும்பி பார்க்கிறாள். பானுமதியின் கூந்தலிலும் நீல நிற மலர்கள் தான் இருக்கின்றன. அந்த கண்ணனின் பாதங்களை பார்க்கிறாள் அசலை. அந்த 20 நகங்களும் 20 புன்சிரிப்புகள் மாதிரி அவளுக்கு தோன்றுகின்றது. அப்படி வருகின்ற அந்த பாதத்திலிருந்து தன்னுடைய மனதை சரணாகதியாக குவித்து வணங்கிவிட்டு கண்ணனை அவங்க 2 பேரும் தான் வரவேற்று அழைத்து கொண்டு போகிறார்கள். அரசர் உங்களுக்காக விருந்து கொடுக்க போகின்றார், அஸ்தினாபுரத்தினுடைய அரசரான துரியோதனன் உங்களுக்கு விருந்து கொடுக்க போகின்றார், நீங்கள் வந்து சாப்பிடணும்னாக்க கண்ணன் அதை மறுத்துவிட்டு விதுரனின் வீட்டிலே போய் அன்றைக்கி சாப்பிட்றாரு. விதுரன் வந்து கண்ணனை பார்த்து பரவசத்தில் என்ன செய்கிறாரு, பழங்களை உரித்து அந்த பழத்தை கீழே போட்டுட்டு தோலை கண்ணனுக்கு கொடுக்கிறார். தன்னுடைய அன்பினால் என்ன செய்கிறோன்னு கூட தெரியாமல் நிலை தடுமா